श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। இன்றைய நாள் நாம் தியான ஸ்லோகத்தை அனுபவிப்போம். அதுதான் 32வது ஸ்லோகம். வியாக்கியா முத்ராம் கரசரசிஜைஹி புஸ்தகம் சங்கச்சக்ரே விப்ரத்பின்ன ஸ்படிகருச்சிரே புண்டரீகே நிஷன்னஹ அம்லானஸ்ரீ அமிர்த விஷதே ரம்ஷபி பிளாவயன்மாம் ஆவிர்பூயாத் அனகமயமான் மானசே வாகதீஷஹ. வியாக்கியா முத்ரான். வியாக்கியா முத்ரான் என்றால் சின்முத்ரை. பெருமாள் சின்முத்ரையை வச்சுருக்காரு ஒரு கையில். கரசரசிஜைஹி பெருமாளோட கைகள் லோட்டஸ் போன்று சாஃப்டா இருக்கா, அவ்வளோ சாஃப்டா இருக்காம். புஸ்தகம் சங்க சக்கரே, ஒரு கையில் புஸ்தகம் வச்சுருக்கார், மற்றொரு கையில் சங்கம், இன்னொரு கையில் சக்கரம் பிடிச்சிருக்கார். பிப்ரத் பின்னஹா. பிப்ரத் பின்னம் என்றால் உடைக்கிறது. பிப்ரத் பின்ன ஸ்பட்டிக ருச்சிரே, என்னத்தை உடைக்கிறது? ஸ்பட்டிக கல்ல உடைச்சா அந்த இன்சைட்ஸ் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குமோ அப்பேற்பட்ட புண்டரீகே நிஷன்னஹா, அப்பேற்பட்ட ஒயிட்டான ஒரு தாமரை பூ மேலே உட்காண்டிருக்காராம். அம்லான ஸ்ரீர் அமிர்த விஷதைஹி. சுவாமி ஹயக்ரீவ பகவான் ஞானம் என்னும் அமுதம் ஒரு வடிவெடுத்துன்னு வந்தா எவ்வளோ அழகா இருக்குமோ அப்பேற்பட்ட வடிவோட வந்திருக்கிறாராம். அம்சுபிஃப் பிளாவயன்மாம். அவரை பார்த்தால், ஹயக்ரீவ பகவானை பார்த்தால் நம்ம ஞானிகள் ஆயிடுவோமா? அப்பேற்பட்ட ஜாஜ்வல்யமான ரூபமா. ஆவிர்பூயாத் அனகமயமா. அப்பேற்பட்ட ஹயக்ரீவ பகவான் இவ்வளோ பெருமைகள் இருக்கு அவருக்கு. மானசே வாகதீஷா, அவர் என்னோட மனதில் எழுந்தருள வேண்டும், எனக்கு அருள் பொழிய வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த தியான ஸ்லோகத்தில் கூறுகின்றார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. நமஸ்காரம்.